புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்க மறுத்த ஒரு படத்தின் தலைப்புக்கு திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1966ஆம் ஆண்டில் காமெடி நடிகர் சந்திரபாபு இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம்தான் மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படம். ஒரு சில நாட்களே படப்பிடிப்பு நடந்த நிலையில் படத்தில் நடிக்க மறுத்து எம்ஜிஆர் வெளியேறினார். இந்த திரைப்படத்தின் கதாநாயகி தொடர்பாக சந்திரபாபுவிற்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக இந்த திரைப்படம் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் 1981ஆம் ஆண்டு அதே தலைப்பில், அதாவது மாடி வீட்டு ஏழை என்ற தலைப்பில் உருவான படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சுஜாதா, ஸ்ரீபிரியா நடித்திருந்தனர். ஏடந்தலா மேடை என்ற தெலுங்கு திரைப்படத்தின் ரீமேக் இந்த திரைப்படம். மாடி வீட்டு ஏழை என்ற இந்த திரைப்படத்திற்கு கலைஞர் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதினார். கலைஞர் அவர்களின் உறவினர் அமிர்தம் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்கினார். பூம்புகார் பிக்சர் சார்பில் செல்வம் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பணமே வாழ்க்கை என்பதை கருத்தாக கொண்டு பணத்தின் பின்னால் அலையும் ஒரு தொழிலதிபரின் மனைவி பணம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாத ஏழையாக வாழ்வதுதான் இந்த திரைப்படத்தின் கதை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.